பழையவனை ஒழித்து போட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. இதிலிருந்து தான் ஜனங்கள் எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிக்கிறது. பெண்களுக்கெல்லாம் இந்து தேசம் முதல் கொண்டு எத்தியோப்பியா தேசம் வரை இங்கே இருக்கிற பெண்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு டெசிஷன் எடுத்துடுறாங்க, வேணான்னா ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், ஏன் இருக்கிற வாழ்க்கையை வளர்த்துக்கொள்ளணும் அந்த எண்ணம் வருகிறது. வசதி போனது தான், கொடுக்கப்பட்ட ஸ்தானம் இழந்தது தான் அந்த காலத்தில். இப்பொழுது கர்த்தர் கிருபையின் காலம் உங்களுக்கு ஒரு மீட்பை தருகிறார். இந்த நாளிலாவது துவங்குங்க. கீழ்ப்படியாமையில் இருந்து கீழ்ப்படிதலுக்குள்ளே சபையாரே வருங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஜாதிகளோடு கலவாது இருக்கிறார்கள், இடைவெளியோடு இருக்கிறாங்க. எல்லாம் சமுதாயத்தில் எல்லாரும் நமக்கு தேவை தான். ஆனால் நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்காத வண்ணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்படாது இருக்கிறாங்க. வேற எந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே அவர்கள் போகவில்லை. வேறு ஒரு சுவிசேஷ